வடை வந்து நம்ம சாப்பிடலாமா? சர்க்கரை இருக்கவங்க சாப்பிடலாமா? அதாவது மதுவடையில இருக்க விஷயங்கள் என்ன கேட்டீங்கன்னா, உளுந்து, எண்ணெய். அது போக நம்ம வந்து வெங்காயம், மிளகா அந்த மாரி போடுவோம். நீங்க நேரடியா பார்த்தீங்கன்னா, உளுந்துல சர்க்கரை கிடையாது. உளுந்து வந்து ஃபுல்லா புரோட்டீன். ஸோ அதனால வந்து உளுந்து வந்து உங்க சர்க்கரையோட அளவ அதிகப்படுத்த போறதில்ல. ஒரு சில இடத்துல வந்து அந்த சாஃப்ட்னஸ்க்காக மைதா ஆட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, அது வந்து சர்க்கரைய அதிகப்படுத்தலாம். கொஞ்சமா அரிசி மாவு ஆட் பண்ணுவாங்க. அந்த கிறிஸ்பினஸ் வர்றதுக்கு. அது கொஞ்சம் ஆட் பண்ணும்போது, அதுதான் உங்க சர்க்கரைய கொஞ்சம் ஏத்துறதுக்குரிய வாய்ப்பு இருக்கு. ஆனா வடையில நமக்கு பெருசா நம்ம ப்ராப்ளம்னு எது பார்க்கிறோம் அப்படின்னா, அதுல இருக்க ஆயில். சோ பொதுவா ஒரு வடைய எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதுல வந்து புரத சத்து அதிகமா இருக்கு. கொழுப்பு சத்து மிக அதிகமா இருக்கு. மாவு சத்து உங்களுக்கு வந்து குறைவான அளவுல இருக்கு. அப்படி இருக்கும்போது, இது சர்க்கரையை உயர்த்துமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிச்சயமா இதுக்கு சர்க்கரையை உயர்த்துறதுக்குரிய தன்மை வந்து குறைவு. வடை சாப்பிடணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெறும் 2 சாம்பார் வடை மட்டும் பிரேக்ஃபாஸ்ட்க்கு மட்டும் சாப்பிட்டுட்டு, வேற ஏதாவது சாலட்ஸ் மாரி கேரட், வெள்ளரி பிஞ்சு இந்த மாரி வெட்டி வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா, அது உங்க சர்க்கரையை அதிகப்படுத்தாது. வடை வந்து நம்ம சாப்பிடலாமா? சர்க்கரை இருக்கவங்க சாப்பிடலாமா? அதாவது